எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீடிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் வந்து மல்டி லைனும் பாப்புலேஷன் ப்ரீடிங் அப்ரோச்சஸ்மே நம்ம பார்த்துட்டோம்னா செல்ஃப் பாலினேட்டரி கிராப்ஸோட ப்ரீடிங் மெத்தட்ஸ்லாம் கம்ப்ளீட்டு. அடுத்து நம்ம கிராஸ் பாலினேட்டர்ஸு, அடுத்து டிரான்ஸ்ஜெனிக்கு, இது எல்லாமே நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரி, கிளாஸ்குள்ளே போவோம். மல்டிலைன் வெரைட்டி இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ரெக்கரண்ட் பேரண்ட் வந்து இது பேக்ராஸ் ப்ரீடிங் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கரண்ட் பேரண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் பேக்ராஸ் ப்ரீடிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. 2 வீடியோ இருக்கும் பேக்ராஸ் ப்ரீடிங், அது 2யும் பார்த்துட்டு, அப்படி 2யும் பார்க்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹேண்ட் ரிட்டர்னில் ஒன்று போட்டிருப்பேன், அது மட்டும் பார்த்துக்கிறதுனா கூட பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெக்கரண்ட் பேரண்ட், ஏன்னா ரெக்கரண்ட் பேரண்ட், ரெசிபியன்ட் பேரண்ட், டோனார் பேரண்ட், நான் ரெக்கரண்ட் பேரண்ட் எல்லாமே அதில் தான் நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் அதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கரண்ட் பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த ரெக்கரண்ட் பேரண்ட் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டியாக இருக்கும், ஏதோ ஒரு சின்ன டெஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டோனார் பேரண்ட் செலக்ட் பண்ணோம். அதில் வந்து ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கும். பேக்ராஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பேக்ராஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஐசோஜெனிக் லைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஐசோஜெனிக் லைன்னா தெரியும்ல, சேமாக இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், என்ன ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இதுதான் வந்து ஐசோஜெனிக் லைன்ன்றாங்க. அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்காது, இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து 2-3 இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணிவிட்டு நிறைய டோனர் பேரண்ட்ஸ் வச்சு மாற்றி அவங்க பண்ணிவிட்டு அடுத்து எவல்யூஷன் பண்ணிவிட்டு அடுத்து மிக்சிங் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஏன்னா நியர் ஐசோஜெனிக் லைன் தானே எல்லாத்துலேயும் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெக்கரண்ட் பேரண்ட் வந்து சேமு, டோனார் பேரண்ட் மட்டும்தான் நம்ம இது பண்ணி கிராஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பியூர் லைன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மல்டி லைன். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக் கிராஸ் பண்ணணும். பேக் கிராஸில் வந்து நியர் ஐசோஜெனிக் லைன் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மல்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் எனக்கு என்ன லாபம் இருக்குன்னா, நல்ல டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஈல்டு வந்து ஸ்டேபிலிட்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் செவரல் ரேசஸ்க்கு வந்து இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். கீழே நம்ம பார்ப்போம். ஒரே டைம் வந்து இங்கே மெரிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வந்து ஸ்லோவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சசப்டபிள் வெரைட்டியோட இதில் வந்து மல்டி லைனில் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இதில் வந்து நிறைய அந்த ரேசஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்கும். நம்ம பின்னாடி பார்ப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுவோம். மல்டி லைன் வெரைட்டிஸ். மல்டி லைன்னா நம்ம என்ன சொன்னோம், மிக்சர் ஆஃப் செவரல் பியூர் லைன், இதுதான் மல்டி லைன். சிமிலர் ரைட்டு, ஃப்ளவரிங், மெச்சூரிட்டி டேட்ஸ், சீட் கலர், அக்ரானமிக் கேரக்டர்ஸ், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ மல்டிலைன் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், பட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்ஸ் டோனர் பேரண்ட் கூட கிராஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஐசோஜெனிக் லைனாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன் மட்டும் வேறு இருக்கும். அதனால் இது வந்து மிக்சர் ஆஃப் செவரல் பியூர் லைன் அப்படின்றாங்க. இது வந்து போர்லாக் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது வந்து த்ரூ பேக்ராஸ் ப்ரோக்ராம் மூலிமா பண்ணுங்க, ஒரே ரெக்கரண்ட் பேரண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போர்லாக் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பேக்ராஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரே ரெக்கரண்ட் பேரண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. திஸ் இஸ் டன் பை டிரான்ஸ்ஃபரிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் ஃப்ரம் செவரல் டோனார் பேரண்ட், ஓகேங்களா? அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லை, இப்போ ஒரே நிறைய பேத்தோஜன் ரேசஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து செவரல் டோனர் பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எல்லா அதில் டெவலப் பண்ண எல்லா பியூர் லைன் வெரைட்டியும் கலந்து மிக்ஸ் பண்ணி அடுத்த வெரைட்டியாக மல்டி லைன் வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரெக்கரண்ட் பேரண்ட் ஒரு ரெக்கரண்ட் பேரண்ட் யூஸ் பண்ணுவோம், ஆனால் டோனர் பேரண்ட் வந்து நிறைய டோனர் பேரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈச் டோனர் பேரண்ட் இஸ் யூஸ்டு செப்பரேட் பேக் கிராஸ் ப்ரோக்ராம். எல்லாமே தனித்தனி பேக் கிராஸ் ப்ரோக்ராமில் வந்து இது பண்ணுவோம். ஈச் லைன் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து ஒவ்வொரு டோனர் பேரண்ட்லேருந்துமே இதுக்கு கிடைக்கும். 5 to 10 ஆஃப் தீஸ் லைன்ஸ் மே பி மிக்ஸ்டு.
5லேருந்து 10 வரையுமே இருக்கிற லைன்ஸ் இது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பேக் கிராஸ் பிரீடிங்கில் பண்ணிவிட்டு நம்ம புது நேர் ஐசோஜெனிக் லைன் சொல்கிறாங்களா அந்த லைனை தான் இங்கே சொல்ல வராங்க. டிபெண்டிங் அப்பான் ரேசஸ் ஆஃப் பேத்தோஜன் ப்ரிவலண்ட் இன் ஏரியா அப்படின்றாங்க. லைன் பிகேம் சசப்டபிள் தே வுட் ரீப்ளேஸ்டு ரெசிஸ்டன்ட் லைன். இப்போ இதில் வந்து நிறைய லைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மேபி அதில் ஒரு லைன் வந்து சசப்டபிளாக இருந்துச்சுன்னா, ரஸ்ட்டுக்கு வந்து சசப்டபிளாக இருந்துச்சுன்னா இன்னொரு லைனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நியூ லைன் வுட் பி டெவலப்டு வென் நியூ சோர்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிகேம் அவைலபிள். எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து ப்ரீடர் வந்து செவரல் ரெசிஸ்டன்ட் லைனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஏன்னா சசப்டபிள் லைனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நிறைய லைன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மல்டி லைன் கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டில் சஜஸ்ட் பண்ணது யாருன்னா ஜென்சன். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஐசோஜெனிக் லைனுன்றாங்க. இது ஐசோஜெனிக் லைன் நம்ம பார்த்துட்டோம், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும் ஃபார் த அல்லீல் அட் ஒன் லோக்கஸ் எக்ஸப்ட் ஒரு லோக்கஸில் அல்லீலில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து அங்கே இருக்கும். மல்டி லைன் பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸாக இருக்கும், பட் ஹெட்ரோஜீனஸாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ரேசஸ்க்கு அகைன்ஸ்டான ஜீன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்கா. ஐசோஜெனிக் லைன் தான், பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஹெட்ரோஜீனஸ் அப்படின்றாங்க. இது வந்து செல்பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். மல்டி லைன் கல்டிவார்ஸ்னால் மிக்சர் ஆஃப் பியூர் லைன்ஸ் தான் மல்டி லைனுன்னு சொல்லுவோம். இதில் 2 கிராப் அப்ரோச்சுன்றாங்க. டட்டி கிராப் அப்ரோச், க்ளீன் கிராப் அப்ரோச்சுன்னு 2 பிரிக்கிறாங்க. அது சொன்னது யாருன்னா மார்ஷல், அவர் வந்து சொல்லியிருப்பார். க்ளீன் கிராப் அப்ரோச்னா ஒன்றும் இல்லை, அதில் வந்து நம்ம அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீனில் வந்து ஏதாச்சும் ஒன்று சசப்டபிளாக இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே அதை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு மல்டி லைன் வெரைட்டி. இது வந்து க்ளீன் கிராப் அப்ரோச்ன்றாங்க. க்ளீன் மல்டி லைன்ஸ் வந்து மிக்சர் ஆஃப் மல்டி லைன்ஸ் ஈச் ரெசிஸ்டன்ட் டு ப்ரிவலண்ட் ரேசஸ் ஆஃப் டிசீஸ். எல்லாமே வந்து அதில் வந்து ஒரு இதில் இருக்கும், எதுவுமே சசப்டபிளாக இருக்காது. டட்டி கிராப் அப்ரோச்சில் வந்து என்ன நடக்கும்னா 1 or 2 சசப்டபிள் லைன்ஸ் வந்து அது கூட இருக்கும். இதுதான் வந்து டட்டி மல்டி லைன்ன்றாங்க. இந்த மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும், ஏன்னா அது ஐசோஜெனிக் லைன். ரெக்கரண்ட் பேரண்டோட அக்ரானமிக் கேரக்டர்ஸ் தான் வந்து எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா. ஒன்லி ஃபியூ லைன்ஸ் மிக்சர் would become susceptible of pathogen any season. Therefore loss of cultivar would be relatively lowன்றாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய பேத்தோஜன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம நிறைய ரேசஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ ரஸ்ட்டுன்னு வந்துச்சுன்னா வைங்களேன், எல்லா இதுவுமே வந்து ரஸ்ட்டுக்கு வந்து சசப்டபிளாக இருக்காது. நிறைய வந்து ரஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வந்து சசப்டபிளாக இருக்கிறது மட்டும் போயிடும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வந்து நமக்கு லாஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிளான்ஸ் மட்டும்தான் இன்ஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வந்து ஸ்லோலி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கம்பேர் டு சசப்டபிள் வெரைட்டி அப்படின்றாங்க. இது டிமெரிட் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிலைன் வெரைட்டிஸ் வந்து ஏன்னா புது ரேசஸ் வந்து பேத்தோஜன் வந்து மேபி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி வந்து சீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றாங்க. சேஞ்ச் த சீட் ஆஃப் மல்டிலைன் வெரைட்டிஸ் எவ்ரி ஃபியூ இயர்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு புது ரேஸ் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதனா புது ரேஸ் கூட கிரியேட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. குட் மல்டி லைனாக இருந்துச்சுன்னா ஆமாம், இதில் நம்ம இன்டியூஸ் பண்ணுற எல்லாமே வந்து வெர்டிக்கல் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மல்டி லைனில் இருக்காது. எல்லாமே வந்து ஒவ்வொரு மல்டி லைனுமே ஒவ்வொரு ரேசஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இட் ஷுட் பி அவர் நார்மல் ரெசிஸ்டன்ட் டு அதர் டிசீசஸ்ன்றாங்க. இது ஈல்டுமே நல்லா இருக்குன்றாங்க. இது மல்டிலைன் வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்ற எப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிலைன் வெரைட்டி யூஸ்வலி கிரியேட்டட் பை மிக்சிங் தி சீட்ஸ் ஆஃப் செவரல் லைன்ஸ் சிமிலர் இன் அப்பியரன்ஸ் பட் ஹவ் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஃபார் ரெசிஸ்டன்ட் டு கிவன் டிசீஸ் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, அதே தான் நம்ம சொன்னது தான். ஐசோஜெனிக் லைனை வந்து ஃபஸ்ட் பேக்ராஸ் மூலிமா இது பண்ணிவிட்டு நம்ம அதை எல்லாத்தையும் கலந்து வச்சுருவாங்க. நிறைய பியூர் லைன் வந்து கலந்து வச்சுருவாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜீன் வந்து இருக்கும் டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக. இதுதான் வந்து சொல்கிறாங்க.
டைப்ஸ் ஆஃப் மல்டிலைன்ன்றாங்க, மிக்சர் ஆஃப் ஐசோலைன்ஸ். இந்த ஐசோலைன்ஸ் வந்து நம்ம ஐசோஜெனிக் லைனை தான் ஐசோலைன்ஸ்ன்றாங்க. இது வந்து நம்ம பேக்ராஸ் மெத்தட் மூலிமா வந்து கிரியேட் பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இது சொல்கிறாங்க. அடுத்து வந்து போர்லாக் அண்ட் கிப்லர் மல்டிலைன் வெரைட்டி வீட்டில் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெக்கரண்ட் பேரண்ட்டை செலக்ட் பண்ணோம், அடுத்து டோனார் பேரண்ட்டை செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து ரெக்கரண்ட் பேரண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மிக்சிங் ஆஃப் சீட் ஐசோஜெனிக் லைன்ஸ்ன்றாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ரேசஸ்க்கு எகென்ஸ்டாக க்ரியேட் பண்ணதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோ தான். இது வந்து மல்டிலைன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து 4 மல்டிலைன் ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம வீட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னன்றது ஒரு முறை வாட்ச் வச்சுக்கோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பாப்புலேஷன் ப்ரீடிங் அப்ரோச். பாப்புலேஷன் ப்ரீடிங் அப்ரோச் வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்லையும் பண்ணுவாங்க, கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்லையுமே வந்து பண்ணுவாங்க. இது என்னன்றதை வந்து நம்ம கீழே பார்ப்போம். இந்த பாப்புலேஷன் ப்ரீடிங் அப்ரோச் வந்து மோர் யூஸ்ஃபுல் இன் செல்ஃப் பாலினேட்டட் ஸ்மால் கிரைன் கிராப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. சிமிலர் டு ரெக்கரண்ட் செலெக்ஷன் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ், பியூர் லைன்ஸ் ஐசோலேட்டட் அண்ட் எவாலுவேட்டட் ஆஸ் இன் பெடிகிரி மெத்தட். அந்த மாதிரி இது பெடிகிரி மெத்தட் மாதிரி நம்ம அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த பாப்புலேஷன் ப்ரீடிங் அப்ரோச் வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்ரோச்சஸ் போயிடுவோம். இந்த பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்னா, அக்குமுலேஷன் ஆஃப் டிசைரபிள் அல்லீல்ஸ் இன் பாப்புலேஷன் த்ரூ வேரியஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம். நம்ம என்ன ப்ரீடிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசைரபிள் அல்லீல்ஸ்னால் நமக்கு எந்தெந்த ஃபேவரபுளான ஜீன்ஸ் நமக்குள்ளே வேணுமோ அதை அக்குமுலேட் பண்ணுறது தான் வந்து பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றாங்க. இட் இஸ் யூஸ்டு டு பிரேக் அன்டிசைரபிள் லிங்கேஜ். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிடலாம், சரிங்களா? பிரேக் அன்டிசைரபிள் லிங்கேஜ்னா இப்போ நமக்கு தேவையானது வந்து ஒரு கேரக்டராக இருக்கும், பட் டோனர் பேரண்ட்லேருந்து அதுக்கு ரிலேட்டடான நிறைய தேவையில்லாமல் கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்துடும். அது எல்லாமே பிரேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்ரோச்சஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதை வந்து பிரிக்கிறாங்க, 1, 2, 3, 4 வந்து பிரிக்கிறாங்க. டையல்லில் செலக்டிவ் மேட்டிங், இது சொன்னது யாருன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைப்படும். ஜென்சன் வந்து சொல்லியிருப்பார். டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் வந்து மாக்தர் அண்ட் தாடே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. பைபேரண்டல் மேட்டிங்கும் மாக்தர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்த ரெக்கரன்ஸ் செலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டையல்லில் செலக்டிவ் மேட்டிங் பார்த்துருவோம். இது வந்து டையல்லில் செலக்டிவ் மேட்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. பட் இது வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கும் வந்து அப்ளிகேபிள் தான், அதனால் இங்கே வந்து கொடுத்துருக்கு. இது இங்கே வந்து மெத்தட் ஆஃப் பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் பாலினேட்டட் கிராப் பண்ணுறாங்க. பட் அப்படி இல்லை, இது கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸுக்கு தான் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டோகமஸ் ஸ்பீசிஸ் தட் இன்வால்வ்ஸ் பேரண்டல் டையல்லில் சீரீஸ், F1 டையல்லில் சீரீஸ் அண்ட் செலக்டிவ் மேட்டிங் சீரீஸ் இன் ப்ரீடிங் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. இது உங்களுக்கு புரியாது, நம்ம கீழே பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டையல்லில் கிராஸ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டையல்லில் கிராஸ்னா கிராசிங் ஆல் செலக்டட் பேரண்ட்ஸ் அமாங் தெம்செல்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். 1, 2 ABCDன்ற 4 பேரண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த 4 பேரண்ட்ஸையும் கிராஸ் பண்ணணும். ஆல் செலக்டட் பேரண்ட்ஸ் அமாங் தெம்செல்ஸ்ன்றாங்க. அப்படின்னா இதில் வந்து எல்லா பாசிபிள் காம்பினேஷன்லையும் நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா A கிராஸ் B, A கிராஸ் C, A கிராஸ் D, B கிராஸ் C, B கிராஸ் D, C கிராஸ் D, இந்த மாதிரி வந்து 6 காம்பினேஷன் வரும், கிராஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட டையல்லில் செலக்டிவ் மேட்டிங்கோட ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கணும் அந்த பேரண்ட்னா வந்து நமக்கு டிசைரபிளாக நமக்கு எது இருக்கோ, ஈல்டு, ரெசிஸ்டன்ட்டு, இந்த மாதிரி நமக்கு எது டிசைரபிளாக நம்ம ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம பேரண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டையல்லில் கிராஸ் பண்ணுறோம். இங்கே 4 பேரண்ட்டு இங்கே கிராஸ் பண்ணி டையல்லில் கிராஸ் பண்ணாலும் அதே சேம் வந்து இங்கே டையல்லில் கிராஸ் பண்ணுறோம். டையல்லில் கிராஸ் பண்ணிவிட்டு
F1 வரும். திரும்ப அதை செல்ஃபிங் பண்ணிட்டு நம்ம F2 போவோம். F2 போன அப்புறம் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுறோம். செலெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப அந்த செலெக்ஷன் பண்ணதை ஃபுல்லாக இன்டர்மேட்டிங் செலக்டட் பிளான்ஸ் திரும்ப நம்ம அந்த F2ல செலக்ட் பண்ணதை குட்டாக இருக்கிறதுன்றதை வந்து நம்ம திரும்ப இன்டர்மேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு 2 to 3 சைக்கிள்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி பண்ணோம்னா ஆஃப்டர் சஃபிஷியன்ட் ரீகாம்பினேஷன் அட்டைன் ஆன அப்புறம் நம்ம வந்து இன்டர்மேட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு செல்ஃபிங் பண்ணிட்டு நம்ம வந்து பியூர் லைனை வந்து டெவலப் பண்ணிடுவோம். இதுதான் வந்து டைஅல்லில் செலக்டிவ் மேட்டிங். இது வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸாக இருந்தால் லிங்கேஜ் பிளாக்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஜெனட்டிக் வேரியபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்ப்ஸ் கம்பைன் மல்டிபிள் டிசைரபிள் ட்ரைட்ஸை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்னால் இந்த டைஅல்லில் செலக்டிவ் மேட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். இதே கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸாக இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ் குவான்டிடேட்டிவ் ட்ரைட்ஸ், ஈல்டு, அடாப்டபிலிட்டி இதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். ஜெனட்டிக் வேரியபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அக்குமுலேட் ஃபேவரபிள் ஜீன்ஸ் அக்குமுலேட் ஆகும். இதே மாதிரி வந்து போத் நான் அடிட்டிவ் ஜீன் ஆக்ஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் தென் செல்ஃப் பாலினேட்டரோட கிராஸ் பாலினேட்டட் தான் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இது நம்ம என்ன பண்ணுறோம்னா போத் எக்ஸ்ட்ரீம் பிளான்ட் டைப் ஆர் செலக்டட். போத் எக்ஸ்ட்ரீம் பிளான்ட் டைப்னா இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம். அந்த பாப்புலேஷனில் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கிற பிளான்ட்டையும் செலக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி ரொம்ப குள்ளமாக இருக்கிற பிளான்ட்டையும் செலக்ட் பண்ணுவோம். இதுதான் போத் எக்ஸ்ட்ரீம் பிளான்ட் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் செக்ரிகேஷன் பாப்புலேஷனில். அதுக்கப்புறம் இன்டர்மேட்டிங் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் வந்து டிஸ்ரப்டிவ் செலெக்ஷனு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்து போத் எக்ஸ்ட்ரீம், ஒன்று வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது, ரொம்ப குட்டமாக இருக்கிறது. இது பண்ணிவிட்டு இதை வந்து கிராஸ் பண்ணுவோம். இந்த போத் எக்ஸ்ட்ரீம் பிளான்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணி செக்ரிகேட்டிங் பாப்புலேஷனில் செலக்ட் பண்ணி இன்டர்மேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரது தான் வந்து டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்றாங்க. இது வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இது வந்து பாப்புலேஷன் வந்து 2 குரூப்பாகவே ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம் போத் எக்ஸ்ட்ரீமாக. இது வந்து ஸ்டேபிளைசிங் செலெக்ஷனுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். டைவர்சிஃபைடு ஸ்டேபிளைசிங் செலெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது வந்து டைவர்சிஃபையிங் செலெக்ஷன் அப்படின்வாங்க. லீட்ஸ் டு பை மாடல் கர்வ் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணுவாங்க. இப்போ நார்மல் பேஸ் பாப்புலேஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து பெல் ஷேப் கர்வ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இங்கே வந்து நம்ம 2 எக்ஸ்ட்ரீம் வந்து பிரிக்கிறதுனால இது வந்து பை மாடல் கர்வ் வந்து கிரியேட் ஆகும். நியூ வேரியபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வந்து டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம 2 எக்ஸ்ட்ரீமை இது பண்ணி கிராஸ் பண்ணி ஒரு புது வேரியபிலிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைபேரண்டல் மேட்டிங். பைபேரண்டல் மேட்டிங்னா இட் ரெஃபர்ஸ் டு கிராசிங் அமாங் ரேண்டம்லி செலக்டட் பிளான்ஸ். நம்ம வந்து அதில் வந்து போத் எக்ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ண மாதிரி இல்லை, இது வந்து ரேண்டம்லி செலக்டட் பிளான்ஸ் இன் F2 ஆர் சப்செக்வெண்ட் ஜென்ரேஷன்ஸ் கிராசஸ் இன் டெஃபினைட் ஃபேஷன் ப்ரொவைட் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா F2 அண்ட் சப்செக்வெண்ட் ஜென்ரேஷனில் வந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி கிராஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் இது பைபேரண்டல் மேட்டிங்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு கிராசிங் அமாங் ரேண்டம்லி செலக்டட் பிளான்ஸ். ஓகேங்களா? in F2 or subsequent generation of crosses in definite fashion to provide for genetic recombination அப்படின்றாங்க. இது இன்க்ரீஸ் வேரியபிலிட்டி, ஜெனட்டிக் வேரியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்து லிங்கேஜ் பிளாக்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் டிசைரபிள் ஜீன் வந்து கம்பைன் பண்ணுறதுக்குமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் பைபேரண்டல் மேட்டிங்கை. இது வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்ரப்டிவ் செலெக்ஷனுக்கும் பைபேரண்டல் மேட்டிங்க்கும். இதில் வந்து செலெக்ஷன் வந்து நம்ம ரேண்டமாக பண்ணுறோம். ஜென்ரலாக பைபேரண்டல் மேட்டிங்கில் வந்து ரேண்டம் செலெக்ஷன் தான், பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் டைப் வந்து செலக்ட் பண்ணுவோம். பைபேரண்டல் மேட்டிங் வந்து ரீகாம்பினேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து டைவர்ஜென்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க டிஸ்ரப்டிவ் செலெக்ஷனு. ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனட்டிக் மிக்சிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பைபேரண்டல் மேட்டிங் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ரெக்கரண்ட் செலெக்ஷன் வந்து நம்ம கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம தனியாகவே நம்ம படிப்போம் ரெக்கரண்ட் செலெக்ஷனை. ரெக்கரண்ட் செலெக்ஷன், ஜெனரல் கம்பைனிங் எபிலிட்டி,
ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டி இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம இதை டீட்டெயிலாகவே நம்ம ஒரு கிளாஸ் தனியாகவே எடுப்போம். இது வந்து என்னென்னா ரீசெலெக்ஷன் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வித் இன்டர்மேட்டிங் ஆஃப் செலக்ட்ஸ் டு ப்ரொவைட் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்றாங்க. திரும்ப திரும்ப வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து ரெக்கரன்ட் செலெக்ஷன்றாங்க. ரீசெலெக்ஷன் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வித் இன்டர்மேட்டிங் திரும்ப கிராஸ் பண்ணுவாங்க. செலக்ட்ஸ் டு ப்ரொவைட் ஃபார் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்றாங்க. இது வந்து நம்ம பின்னாடி வந்து டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா. ரேபிட் ஐசோலேஷன் ஆஃப் ஹோமோசைகஸ் லைன்ன்றாங்க. இது என்னன்னா நம்ம இந்த ஹோமோசைகஸ் லைன் நம்ம எப்படி எந்த வெரைட்டியுமே வந்து ஹோமோசைகஸ் அட்டன் பண்ண அப்புறம் தானே நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி ரிலீஸ் பண்ணக்குள்ள நம்ம ஹோமோசைகஸ் அட்டன் பேக்ராஸ் ஹோமோசைகஸ் வரணும்னாவே பேக்ராஸ் ஆகட்டும், இது பெடிகிரி மெத்தடு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து 6 to 7 ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணோம்னா தான் ஹோமோசைகோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட் பண்ணலான்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, குரோமோசோம் டப்ளிங்ன்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாச்சும் ஒரு ஏப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கிறத நம்ம ஆந்தர்லேருந்து இல்லைன்னா ஆந்தர்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னா அது ஆண்ட்ரோஜெனிசிஸ்ன்றாங்களே. டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன்லேயே நம்ம பண்ண முடியும். இந்த ஆண்ட்ரோஜெனிசிஸில் நம்ம ஆப்ளாய்டு இதை எடுத்து நம்ம அதை டப்ளிங் பண்ணோம்னா அது வந்து குரோமோசோம் டப்ளிங் பண்ணோம்னா உடனே நமக்கு வந்து ஹோமோசைகோசிட்டி வந்து அட்டன் ஆயிரும். இதனால் வந்து நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ், சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஓவர் பேரண்ட்ஸ். இதை வந்து ஹெட்ரோசிஸ் இல்லைன்னா ஹைப்ரிட் விகர்ன்னுவாங்க. F1ஓட பேரண்ட்ஸோட F1 வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து ஹெட்ரோசிஸ் இல்லைன்னா ஹைப்ரிட் விகர்ன் அப்படிம்பாங்க. இது வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கும், செல் பாலினேட்டட் கிராஸ் பாலினேட்டடில். பட் அதிகமாக ஹெட்ரோசிஸ் எதில் இருக்கும்னா ஹெட்ரோசிஸ் வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது அப்படியே கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இதில் வந்து CGMS டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம இன்னும் பின்னாடி படிப்போம். கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் கிராசிங் ஹைப்ரிடைசேஷன் பார்க்கும்போது வந்து படிப்போம். இப்போ CGMS எதுக்கு யூஸ் பண்ணுவோம், GMS எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ஹைப்ரிட் சொர்க்கம் வந்து வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் காட்டனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ரைஸ், CMS வைல்ட் அபார்டிவ், பூசா ரைஸ், இது எல்லாமே சும்மா ஒரு முறை வாட்ச் விட்டுக்கோங்க, ஒரு முறை பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து சில MCQ வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாருங்கள். இது புரிகிற மாதிரி சிம்பிளானது தான் கொடுத்துருக்கு. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு முறை வாட்ச் விட்டுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ப்ரீடிங் மெத்தட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். வீடியோ லென்த்தாக போகிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் டைம் இல்லைனா நீங்கள் வந்து வீடியோஸோட ஸ்பீடை வந்து 1.5 இல்லைனா 2 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேகமாக வாட்சிக்கோங்க. இதை வாட்சிட்டு நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வேறு எதுவும் டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் குரூப் இருக்கோ அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் கூட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.